இந்த பழ வியாபாரி கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே பழங்கள வாங்குவாங்க. அதாவது எந்த சீசன்லயுமே இவரோட பழங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இவரோட பழத்த வாங்கிருவாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா மக்கள்லாம் கேட்கறாங்க, "எப்படி உங்களோட பழங்கள் மட்டும் எல்லா சீசன்லயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு?" சொல்லி கேட்கும்போது, பழ வியாபாரி சொல்றாரு, "அதெல்லாம் என்னோட மேஜிக்ன்னு." அதுக்கப்புறமா அந்த பழ வியாபாரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு. அப்படி வந்ததுக்கு அப்புறமா சரியில்லாத எல்லா பழங்கள்லயுமே நிறமுள்ள கெமிக்கல், சுவையுள்ள கெமிக்கல் எல்லாத்தையுமே சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படித்தான் இவரு பழங்கள வித்துக்கிட்டு வராரு. இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா இவரோட பழங்கள சாப்பிட்ட குழந்தைகள் எல்லாருமே மயங்கி மயங்கி விழுகுறாங்க. அதனால டாக்டர பார்த்ததுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றாரு, உணவு பொருள்ல ஏதோ ஒரு கெமிக்கல் வந்தனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்றாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பழ வியாபாரிக்கு தெரிய வருது. ஆனாலும் இந்த பழ வியாபாரி இத தான்டா நான் செய்வேன், இப்படி தான்டா நான் பணம் சம்பாதிப்பேன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இவரோட பையன் வந்து மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா டாக்டர பார்க்கும்போது டாக்டர் சொல்றாரு, உணவுப் பொருள் மூலியமா இந்த பையனுக்கு கெமிக்கல் போயிருக்குன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா தான் பழ வியாபாரிக்கு தெரியுது, எல்லாமே நான் பண்ண தப்புதான்னு சொல்லிட்டு பழ வியாபாரி டாக்டர் சொல்றாரு, எப்படியாவது என்னோட பையனை காப்பாத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா பழ வியாபாரி பார்த்தீங்கன்னா சாமி எல்லாம் வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா பையனுமே பொழைச்சிடுறான். அன்னையிலிருந்து இந்த பழ வியாபாரி பார்த்தீங்கன்னா, இனிமே நான் தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழம் விக்கிற தொழிலையே விட்டுடுறாரு.